கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் குடும்பத்தில் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கணும்னு ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக நிறைய நல்ல விசேஷங்களை கர்த்தர் துரிதமாய் கொண்டு வருவாராக. சரி, இன்னைக்கு பிறந்த நாள், திருமண நாள் நினைவு கூறுகிற பிள்ளைங்க அப்படியே முழங்கால்களை தாழ்த்தி கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த மார்ச் மாதம் 17ஆம் தேதி பிறந்த நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி. கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்கிற மங்கள வார்த்தையின்படி இந்த வருஷம் முழுவதும் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த வருஷம் முழுவதும் என் பிள்ளைகளுடைய கரத்தை பற்றி பிடித்து இவர்களை நீரே ஆச்சரியமாய் நடத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். சரி, இன்னைக்கு ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு, எடுத்து வாசிக்கலாமா? சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலம், பெலன், ஆபத்தான காலகட்டத்தில் நமக்கு அனுகூலமான துணை. 3 காரியங்களை இன்னைக்கு இந்த மங்கள வார்த்தையில் ஆண்டவர் சொல்கிறார். முதல்ல ஆண்டவர் சொல்கிறார், தேவன் நமக்கு அடைக்கலம். இன்றைக்கி என்னென்ன பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியலை, இந்த பிரச்சனையை என்னால் சமாளிக்க முடியலைன்னு தடுமாறிட்டு இருக்கிறீங்களோ, அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வேலை காரியமாக இருந்தாலும் சரி, ஊழிய காரியமாக இருந்தாலும் சரி, வருமானம் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, வழக்காக இருந்தாலும் சரி, ஆண்டவரிடத்தில் அடைக்கலமாக போய் விழுந்துருங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் அடைக்கலமாக வந்து விழுந்துட்டேன்னா அவராலே உனக்கு நிறைவான பலன் உண்டாகும். ரூத்துக்கு இந்த வார்த்தை தான் ஆண்டவர் சொன்னார். நிறைவான வாழ்வை ஆண்டவர் கொடுத்தார், நிறைவான சந்ததியை கொடுத்தார். ஸோ இன்றைக்கி ஆண்டவர் இந்த வசனத்தின்படி உனக்கு அடைக்கல நாதராக எந்தெந்த காரியத்தை எல்லாம் அவரிடத்தில் போய் அடைக்கலமாக விழுந்து அவரிடத்தில் ஒப்பு கொடுக்குறியோ அந்த காரியங்களில் ஒரு ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். 2வது பலன். யாரெல்லாம் எனக்கு பேசக்கூட பலன் இல்லை, ஒரு பொருளை தூக்க பலன் இல்லை, நடக்க பலன் இல்லை, நான் ரொம்ப வீக் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களோ, ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கும் பொழுதே உங்கள் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இறங்கி ஒரு புது பலன், புது ஸ்ட்ரெங்தை இன்னைக்கு கொடுத்து உங்கள் எல்லா வியாதிகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கும். 3வது, ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையாக இருப்பார். என்னென்ன காரியங்கள் உனக்கு ஆபத்து வரப்போகுது, எந்தெந்த ரூட்டில் யார் யார் மூலமாக உனக்கு பிரச்சனை வரப்போகுது, உனக்கு ஏதாவது அவங்க தொல்லை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த காரியத்தில் ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு துணையாக நிற்கிறார். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை அப்படின்னா உனக்கு ஃபேவரபுளாக துணையாக வந்து ஆண்டவர் நிற்பார், உனக்கு ஆதரவாக வந்து நிற்பார். வேதம் சொல்லுகிறது, பறந்து காக்கிற பட்சியை போல கர்த்தர் எருசலேமுக்கு ஆதரவாக பறந்து போய் காத்து அவர்களை தப்ப பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள், ஆபத்தான சூழ்நிலைகள் வருகிறதோ அங்கெல்லாம் ஆண்டவர் உனக்கு துணையாக வந்து நின்று ஒன்று அதிலேருந்து விடுவிப்பார். அன்னைக்கு அப்படி தான் பார்த்திங்கன்னா, யோனா மீனின் வயிற்றில் சிக்கி இருக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி கதறினானா அந்த ஆபத்தான காலகட்டத்தில். அவ்வளோதான், மீன் முழுங்கிருச்சு, அது அவனை கொன்னுரும் அப்படின்ற சிச்சுவேஷனில் ஆண்டவரை நோக்கி கதறினான், ஆண்டவரை நோக்கி அபயமிட்டான், ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் செலுத்தி பொருத்தனை பண்ணி ஜபிச்சானா. அதன் நிமித்தம் அந்த மீன் அவனை சேஃபாக கொண்டு கரையில் கக்கிட்டு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக யோனாவுக்கு ஆண்டவர் வெளிப்பட்டான். ஆண்டவருடைய அனுகூலமான கரம் இறங்கி வந்து அவனுக்கு எந்த உயிர் சேதம் இல்லாத பத்திரமாக கொண்டு காப்பாற்றினது போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்னும் எந்த சேதமும் இல்லாமல் ஆண்டவர் கரை சேர்ப்பார். சரி, நல்ல ஒரு சாட்சியோட முடிக்கலாம். சிஸ்டர் புனிதா ஃப்ரம் சென்னை. என்னுடைய கணவருக்கு பக்கவாதம் ஏற்பட்டு அவருடைய சரீரத்தில் ஒரு பகுதி முழுவதும் பாதிக்கப்பட்டு கை கால் செயலிழந்து பலவீனமாக இருந்தார். அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு கூட்டத்தின் முடிவில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் ஜெபித்து கொண்டேன். சகோதரர் ஏறெடுத்த அந்த வல்லமையான ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். இப்பொழுது என்னுடைய கணவரின் செயலிழந்த கை கால் நன்றாக செயல்படுகிறது, அவர் ஆரோக்கியமாக இருக்கிறார். கர்த்தர் தாமே என்னுடைய கணவருக்கு ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையாக இருந்து பாதுகாத்து குணமாக்கியதற்காக கர்த்தருக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். பாருங்கள், அவருக்கு பக்கவாதம் வந்து சரீரத்தில்
ஒரு பகுதி ஒரு சைடு ஃபுல்லாக கையும் காலும் வழங்காமல் செயலிழந்து பலவீனமாக இருக்கும்போது அன்பரின் பாதத்தில் வந்து சாஷ்டாங்கமாக அடைக்கலமாக விழுந்தாங்க. ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் இன்னைக்கு அந்த கையும் காலும் செயல்பட வச்சு அவரை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தார். இன்றைக்கும் ஆண்டவருடைய வசனத்தின்படி ஆண்டவரிடத்தில் அடைக்கலமாக விடுகிறவங்களுக்கு புது பலன் ஆண்டவர் தருவார். அனுகூலமான துணையாக கர்த்தர் இருந்து பெரிய காரியங்களை செய்வார். சரியா? ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையின் கரம் என் பிள்ளைகளோடு இறங்கி வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளுக்கு பக்கபலமாய் இறங்கி வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் என் பிள்ளைகளுக்கு துணையாக ஆதரவாக இறங்கி வந்திருக்கிறதற்காய் உமக்கு நன்றி. யாரெல்லாம் ஆண்டவரே என் குடும்பமாக வந்து உங்களிடத்தில் சரண்டர் ஆகிறோம், அடைக்கலமாக வந்து உங்கள் முன்னால் விழுறான்னு சொல்கிறாங்களோ, அவங்க அத்தனை பேருடைய பிரச்சனையை உம்முடைய பிரச்சனையை எடுத்துக்கொண்டு அன்னைக்கு எப்படி அடைக்கலமாய் உம்முடைய பாதப்படியில் விழுந்த ரூத்திற்கு நீர் நிறைவான பலன் கொடுத்தீரோ, நிறைவான திருமண துணையை கொடுத்தீரோ, நிறைவான சந்ததியை கொடுத்தீரோ, நிறைவான வாழ்வு கொடுத்தீரோ, அதே போல் இன்னைக்கு சரண்டர் ஆகிற உங்களிடத்தில் அடைக்கலமாக வந்து விழுகிற அத்தனை பேரையும், பலவீனத்தில் விழுந்து கிடக்கிற பிள்ளைகள், நோயிற்றிருக்கிற பிள்ளைகள் அத்தனை பேர் உங்களுடைய தழும்புள்ள கரத்தால் தொட்டு எனக்கு விருப்பமுண்டு நீ சுகமாகன்னு சொல்லி எப்பேற்பட்ட கொள்ளை நோயாக இருந்தாலும் இப்பொழுது தொட்டு குணமாக்கும். செயல்படாத கை கால்கள் செயல்படட்டும், செயல்படாத கிட்னி செயல்படட்டும், செயல்படாத என் பிள்ளைகளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் எதுவாக இருந்தாலும் அது செயல்பட ஆரம்பிக்கட்டும். தடைகளை உடைச்சி கர்த்தர் அற்புதங்களை செய்யும். அது மட்டுமல்ல, நம்முடைய வசனத்தின்படி என் பிள்ளைகளுக்கு இக்கட்டான காலங்கள் வரும்பொழுது கர்த்தர் துணையாயிருந்து என் பிள்ளைகளை பாதுகாப்பீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.